அதுவும் இல்லாம ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா பேச்சுலர் லைஃப்ல வீட்டுல அதிகமா பொய் சொல்ல வேண்டியதா வரும். என்னடா நீ பொய் சொல்ல போற, பெரிய பொய், நாங்க சொல்லாத பொய்யா நீங்க கேட்பீங்க. இங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தாதான் நம்ம குப்பை கொட்ட முடியும். என்னன்னா இங்க வந்து சாப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற மாரி ரெகுலரா இருக்க முடியாது, ரொம்ப அதிகம் இங்க. இப்போ வீட்டுல இப்ப எங்க அம்மா கால் அடிச்சு என்னடா சாட்டியாடான்னு கேட்டா நான் கொலை பட்டினில கிடப்பேன். அப்பதான் எங்க அம்மா கால் அடிப்பாங்க சாட்டியாடான்னு. அப்ப என்னன்னா நான் இப்பதான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நாங்க வச்சிருவோம். இந்த மாதிரி என்ன நான் மட்டும் இல்ல, என்ன மாரி நிறைய பசங்க வந்து இங்க அப்படிதான் இது பண்ணி பொழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது வந்து லெமன் ஜூஸ் இப்போ இங்க வந்து வாங்கணும். இது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு இதோட அதிகமாவே கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது முக்கால்வாசி கொடுத்தாங்க, நான் பாதி குடிச்சிட்டு வச்சிருக்கேன். இப்போ இங்க வந்து இது 30 ரூபா. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து முட்டை தோசை பிரியர்கள், நானும் ஒருத்தவன் தான் அந்த முட்டை தோசை பிரியர்கள். ஒரு முட்டை தோசை 60 ரூபாங்க. நம்ம ஊர்லன்னா முட்டை தோசைலாம் அடிச்சு அடிச்சு நவுத்துவோம், 4-5 சாப்பிடுவான். இங்க வந்து பார்த்தோன்னா முடிச்சு விட்டாங்க. பார்த்தீங்கன்னா இதான் நம்ம மொட்டை மாடி கைஸ். வந்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை, ஆனால் நல்லா இருக்கும் வியூஸ்லாம். நைட்டுலாம் உட்காந்து மேலே உட்காந்து பார்த்தா விஐபி ஃபீல்லாம் கிடைக்கும். அப்படியே எகிரி குதிச்சே கூட போய் செப்பு விளையாடு போ. டாஸ் டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கயிறு கட்டியாக தொங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே தான் துணி துவச்சி போட்டு அப்படியே காய போட்டுருவோம் மொட்டை மாடியில். பாருங்க கைஸ், இங்கே வியூஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் எடுத்தா அங்கே இருக்கிற அக்கா நம்மளை அடிக்க வந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னல டாப் ஃப்ளோரில் ஒரு பாத்ரூம் இருக்குன்னு, இதுதான் பாத்ரூமு. உள்ள சவுண்டு கேட்குது, உள்ள ஒரு ப்ரோ பிஸியாக இருக்காரு. தெரியாம வந்துட்டேன். நண்பர்களே பாருங்க, சரியான வியூவா இருக்கு. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, பேரு ஷாலினி. பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருக்குமா. நான் அந்த அக்காவை சொல்ல, அங்க இருக்கிற சன்செட்டை சொன்னேன். சரி வாங்க மேலே போலாம். எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கிற ஒரு பேச்சுலருக்கும் இந்த மொட்டை மாடி தான் அட்டி. நைட்ல வந்து நிறைய பேர் இங்க தூங்கிடுவாங்க, ஆனா நல்லா காத்து வரும். சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். நண்பர்களே, பேச்சுலர் ரூம்னா இப்படிதான் இருக்கும். இப்படி இருந்தாதான் அது பேச்சுலர் ரூம். நானும் ஆர்வ கோளாறுல வந்துட்டேன் ஃபர்ஸ்ட், எப்படியோ இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு. அப்படிலாம் இல்லை, இதுதான் பேச்சுலர் ரூம். பேச்சுலர் ரூம் வரனா 3 கண்டிஷன் இருக்கு மொத்தம். லவ் பண்ணணும், 2வது தண்ணி சிகரெட்டாக தான் அடிக்கணும், அப்படி இல்லையா பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரியே விளையாடணும். இந்த மாரி ஆளுங்களுக்கு தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் நண்பர்களே. பாய்.